ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. அண்ட் எல்லா அமைச்சரும் சேர்ந்து இன்றைக்கி அமைச்சராகி முதல் கூட்டம் நம்மளோட முதலமைச்சரோட. அண்ட் நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேற்று தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நேற்று பார்க்கும்போது ஒரு புது லைட் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப, ஏன்னா அடுத்த வருங்காலம் அவங்க தான். டோட்டலாகவே வந்து எந்த பஸ்ஸில் வேணால் அவங்க போகலாம், ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் தமிழ்நாடு பயங்கரமான முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ விஜய் சார் வந்து ஆக்சுவலி நான் விஜய் சார்னு கூப்பிட்றேன். காரணம் அவரோட கத்தியில் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் அவரை இப்போ நம்ம சிஎம்மாக பார்க்கும்போது எனக்கு வந்து அதே விஜய் சார் தான், அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் அவரோட ஆக்டிவிட்டீஸில், அவரோட செயல்களில், அவரோட தாட்ஸில் எல்லாம் மக்களை நோக்கி தான் இருக்குது, ஃபார் த பீப்புள். ஏன்னா சினிமாவில் இருக்கும்போதும் சரி, நம்ம படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போதும் சரி, கத்தியில் இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். நம்மளுக்கு வந்து 33 வருஷம் என்னை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நாம் திருப்பி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். அது என்னென்னா, இது கொடுத்தாங்க நான் அதை கொடுக்க போகிறேன் அப்படி கிடையாது. ஸோ சர்வீஸ் ஃபார் த பீப்புள், அது சர்வீஸ் ஓரியன்டாகவே அவர் மைண்ட் இருக்கும். அண்ட் மோரோவர் ரொம்ப ஸ்டேட்டை பற்றி, நம்மளோட ஸ்டேட்டை பற்றி, எஜுகேஷன், மெடிக்கல், இதெல்லாம் ரொம்ப வந்து அக்கறை எடுத்து பேசுவாங்க. நான் அப்போயே நினச்சேன், ஒரு ஆக்டராக உச்சத்தில் இருக்க ஒருத்தர் இவ்வளோ திங்கிங்கில் இருக்காங்க, ப்ராசஸ் இருக்காங்க, சைலண்ட்டாகவே இருப்பார், பட் நிறைய திங்கிங் போகும். இப்போ தான் நம்மளுக்கு புரியுது, அந்த திங்கிங் தான் 33 வருஷமாக நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாறி, நற்பணி மன்றமாக மாறி, தமிழக வெற்றி கழகமாக இன்றைக்கி ஒரு பெரிய, அதாவது சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி, பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக வந்து இன்றைக்கி அவதாரம் எடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்குது. அண்ட் 25 நாள் தான் இன்றைக்கி ஆயிருக்கு. 25 டேஸ் அப்படின்றது நிறைய அலிகேஷன்ஸ், நிறைய கஷ்டங்கள், நிறைய அடிங்கள், நிறைய மிசைல் அட்டாக், ஏகப்பட்டது நடந்துச்சு, இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் நம்மளுக்கும், எதையுமே நம்ம மைண்டில் ஏற்றிக்காமல் மக்களோட அவங்களோட நலன் என்னவோ அதை நோக்கி நம்மளால் முடிஞ்சது. எந்த முக்கியமான விஷயம் அதில் என்னென்னா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், அதில் நோ கமர்ஷியல், நோ பர்சன்டேஜ், எதுவுமே இல்லாமல், கரப்ஷன்லேருந்து பெண்கள் பாதுகாப்பு, மெடிக்கல், பசங்களோட எஜுகேஷன், இது எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மோரோவர் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் வந்து மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கணும். சேஃபஸ்ட் ஸ்டேட், ப்ராஸ்பரஸ் ஸ்டேட், பெஸ்ட் இன் எஜுகேஷன், பெஸ்ட் இன் மெடிக்கல், பெஸ்ட் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா. ஏன்னா பாருங்கள், இப்போ மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ எல்லாமே ட்ரீட் பண்ணுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ட்டாங்க. இப்போ என்ன ஆகுனா, ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல தரத்தில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ்லாம் அங்கே போகும்போது சுத்தம் அதிகமாகும். நிறைய டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது டாக்டர்ஸ் மேலே. எல்லா டாக்டர்ஸ் நான் சொல்லலை, பாதி பேர் வந்து ப்ரைவேட் கிளினிக் வச்சுருக்காங்க, அங்கே போயிடுறாங்க. பட் இனிமே அது நடக்காது. எல்லாருமே தே வில் வெயிட். யார் வந்தாங்களோ பொதுமக்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பொதுமக்களும் நம்மளுக்கு அப்பா நம்மளால் இவ்வளோ செலவு பண்ண முடியாது ப்ரைவேட்டில், நம்ம ஜிஹெச் இருக்குது, நம்ம கவர்மெண்ட் இருக்குது, நம்ம சிஎம் நம்மளை எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம தைரியமாக போகலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம். நம்ம ஒரு டிசிப்ளினோட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் ட்ரீட்மெண்ட், அண்ட் சூப்பர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இனி வந்து மெடிக்கல் பயம் இல்லை, எஜுகேஷனும் பயம் இல்லை. இனி எல்லாத்துலேயுமே டைரக்ட் பார்வையில் எல்லா விஷயங்களும் பார்க்குறாரு. அவரோட துறையாக இல்லைன்னா கூட அது எல்லாமே அவர் துறை தான், அவரை சார்ந்து தான் எல்லா துறையும் இயங்குது. அண்ட் மோரோவர் நம்மளுக்கு கிடைச்ச மினிஸ்டர்ஸ், நம்மளுக்கு கிடைச்ச எம்எல்ஏஸ் எல்லாருமே அடித்தட்டு மக்கள், அவங்களில் ஒருத்தராக வந்தவங்க. எல்லாருமே மக்கள் சேவை, அவங்க வீட்டுக்கே போய் என்ன வேணுமோ பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க, ஏதாவது ஒரு உதவினா உடனே அங்கே இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போவே ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நிறைய தடங்கல்கள் வரும்னாங்க. ஆமாம், அது வந்து ஆக்சுவலி பார்த்தா யாருக்கு வருதோ இல்லையோ, நம்ம முதல்வருக்கு அது டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளோட அமைச்சர்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்குது, நம்மளோட தாவேகா குடும்பத்தினருக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எதிர்கட்சி அவங்க என்னென்னா, இது இவ்வளோ தான் தாங்கும், அவ்வளோ தான் தாங்கும், இது நடக்காது, இவங்க சொன்ன நலத்திட்டங்கள் எதையுமே இவங்க வந்து டெஃபினட்டாக இது பண்ண முடியாது, அது சாத்தியமே கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு 25 டேஸ் தான் ஆச்சு. 25 டேஸில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சிஎம் நம்மளுக்கு கிடைக்கும் போது, மிச்சம் இருக்கிற அந்த 5 வருஷம் இல்லை, தொடர்ந்து பெர்மனெண்ட்டாக ஒரு 50 வருஷத்துக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு அழகான ஒரு விஷுவல் வரும். அதையே அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. யார்கிட்ட அதிகாரம் தான் என்ன, ஜெயிச்சு வந்திருக்கோம், அதை மதிக்கணும்ல, அந்த வெற்றியை மதிக்கணும். அது யார் கொடுத்த வெற்றி? மக்கள் கொடுத்த வெற்றி. மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு. ஸோ மக்கள் தீர்ப்பை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா நீங்கள் மக்களை மதிக்கலைன்னு தான் அர்த்தம். இதே மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இதே மக்கள் தான் உங்கள் கூட இருந்தாங்க, இதே மக்கள் தான் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அதே மக்கள் இப்போது ஒரு மாற்றம் வேணும், இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு, நாங்கள் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை, சொன்னது எதுவும் செய்யலை. ஸோ இந்த மாதிரி மக்களோட மைண்டில் அந்த தாட் ஏறிச்சு. செஞ்சாங்க, செய்யலை, அது வேறு. பட் மக்களோட மனசு தான், அவங்க மக்கள் அந்த லாஸ்ட் மினிட்டில் போய் அந்த ஓட்டு போடும்போது நம்ம ஸ்டேட் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு தெருவும் சரி, மாவட்டமும் சரி நல்லா இருக்கணும், அப்படி நினச்சி நம்ம ஓட்டு போடும்போது நம்மளுக்கு யார் மைண்டில் வராங்களோ, யார் நல்லது செய்வாங்க, உன்னதமாக எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறவங்க யார், நம்மளுக்காக உண்மையாக உழைக்கிறவங்க யார், அதை நினச்சி தான் அந்த பட்டனே அமுத்துவாங்க. அப்படி பண்ணது தான் வந்து டிவிக்கேக்கான வெற்றி. இது மக்கள் ஆட்சி.
மக்களுக்கான வெற்றி. மக்கள் முதல்வர் தான் இப்போ ஆள்றாங்க. பீப்புள்ஸ் லீடர்னு எதுக்கு சொல்கிறோம்? அவங்களுக்காக அவர் இருக்கார். எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. இப்போ இதையும் கிண்டல் அடித்தாங்க. ஏன் நீங்கள் எல்லார் வீட்டுக்கும் போய் சால்வை போட்டீங்க? ஏன் நீங்கள் எல்லாருக்கும் மரியாதை செஞ்சீங்க? அவர் போய் அதில் பார்க்குறது, அவர் மரியாதை செய்கிறது அவருடைய இயல்பு மட்டும் இல்லை, அது மரபு. அதை பண்ணி தான் ஆகணும். நம்ம என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சரை போய் பார்த்தாங்க. அதில் எந்த விதமான தவறும் இல்லையே. ஒரு அப்பா ஸ்தானம் தான் அவர். அவர் அங்கிள்னு கூப்பிட்டது வந்து மனசார கூப்பிட்டாங்க. எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க தான். அரசியல் கடத்தில் வேறு வேறு இருக்காங்களே தவிர அவர் ஒருத்தராக போய் பார்த்தாரு. அப்புறம் சோஃபா மாடல் ஆட்சி. இது புரியல. அது சோஃபா மாடல் ஆட்சின்னு ஒரு ஆட்சி இருக்குது. இது வந்து என்னென்னா, இது வந்து அலிகேஷன் சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறாங்க. இது சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இது கோஇன்சிடென்ஸ். அவங்க போகிறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா வந்து உடனே புஷ்பா படம் மாதிரி சோஃபா வந்து இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வந்து டெக்கோரம் கெடுக்குது. அந்த டெக்கோரம் இல்லாத ஒரு விஷயம் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, நல்லபடியாக ஒரு ஆட்சி நடக்கும்போது எங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை குடும்பங்களுக்கும் அது நல்லது. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, எங்களை இந்த ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிட்டு அப்புறம் அப்படி அவங்களுக்கும் சேர்ந்து தான் நல்லது நடக்க போகுது. அதை நோக்கி தான் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் எல்லாமே சொல்கிறேன், இதுக்கு பெரிய ஆலமரமாக இருக்கிறது நம்மளோட முதலமைச்சர் மதிப்புக்குரிய விஜய் சார். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து இது ஆரம்பத்துலேயே, அதாவது விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் நான் போய் ஜெனரல் செக்ரட்டரியை மீட் பண்ணி முதல் நடிகர் நான் தான். தாடி பாலாஜி இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் போய் உறுப்பினரான முதல் நடிகர் நான் மட்டும்தான். அதே மாதிரி நான் வந்து அந்த டிசிப்ளினோட, அந்த கட்சியோட டெக்கோரம் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணேன். ஜெனரல் செக்ரட்டரி அவர் மூலியமாக உள்ளே போயிட்டு பேசி, கத்தாருக்கு ஒரு அயலகம் போனேன் சார், அங்கே ஒரு அயலகம், உடனே ஒரு ஓகேனார், எங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க. ஸோ இன்றைக்கி நான் காலத்துக்கும் நான் அது நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் என்னோடய சேவை வந்து ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு புள்ளியாக அவங்க கூட நான் எப்பவுமே ட்ராவல் பண்ணுவேன். எங்கே நல்லது நடக்குதோ தாவேக்கா மூலிமா அங்கே கண்டிப்பாக ஜீவா ரவி டெஃபினட்டாக இருப்பாங்க. அண்ட் மோரோவர் கேஎஸ் செங்கோட்டையன் மூலிமா கோபியில் நான் போய், அது என்னோடய அம்மாவோட சாயில், என்ன சொன்னாங்க, மை மதர் சாயில்னுவாங்க, தாய் மண். ஸோ அங்கே போய்ட்டு அவருக்கு மரியாதை செய்யும் போது அங்கே சில விஷயங்கள் நடந்துச்சு. இருந்தாலுமே என்ன நான் நினச்சிக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் துறையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல மனிதரோடு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அது ஜோசப் சி விஜய் சார். அவர் இன்றைக்கும் காலத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட, நீண்ட நாள் ஆயுளோட, பல கோடி ஆண்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லார் மத்தியிலும், எல்லாருலேயும் நானும் ஒரு டெஃபினட்டாக முக்கியமான ஒரு ஆளாக அவங்க கூட இருப்பேன். அண்ட் என்னோடய சேவை, என்னோடய சோஷியல் ஆக்டிவிட்டி இனிமேல் நான் எப்போவுமே நான் அதை பண்ணிகிட்ருக்கோம். பிளட் டொனேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஹார்ட் ஆப்ரேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களால் முடிஞ்சது, எங்கள் சக்திக்கு முடிஞ்சது நாங்கள் பண்ணுறோம். இனிமேல் தாவேக்காவோட அந்த ஸ்ட்ரென்த்தோடு சேர்ந்து எங்களோட பணியும் பெருசாகும். எங்களுக்கும் நிறைய மக்கள் பின்னாடி கிடைப்பாங்க. நிறைய உயிர் காக்கும் சேவைகள் இனி தொடர்ந்து நடக்கும். ஸோ இது வந்து எங்களோட முதல்வரோட ஆசீர்வாதத்தோட இன்றைக்கி நான் பேசுனது எல்லாமே ஹார்ட்ஃபெல்ட்டாக பேசியிருக்கேன். உண்மையாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷனோட ஃப்யூச்சர். ஸோ அவங்களுக்கு நான் பேசியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே நிறைய நல்ல திட்டங்கள் வந்து சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். அது பெண்கள் பாதுகாப்புன்றது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. கமாண்டோஸ் வந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் தடுக்கப்படும். அண்ட் நிறைய எனக்கு மெயினாக வந்து ஒன்றே ஒன்று தான் சிஎம்கிட்ட கேட்கணுன்றது, இந்த 10 வயசு சூலூர் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு, அதுக்கு வந்து தீர்ப்பு வெகு சீக்கிரம் வரணும்னு அவரும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கடுமையான தண்டனை வரும். ஏன்னா பனிஷ்மெண்ட் சிவியராக வந்துருச்சுன்னா இனி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே நடக்காது. இப்படி வந்து ஏதாவது நம்ம போய் பண்ண போகிறோம்னு நினச்சாலே அந்த பயம் வரும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் கொடுக்கணும். அது டெஃபினட்டாக கொடுப்பாங்க. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான வேலைகள், அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்னடா எல்லாத்துக்குமே சைலண்ட்டாக இருக்கார், சட்டசபையிலையும் சைலண்ட்டாக இருந்தார் அப்படின்னு தான், என்ன அலிகேஷன், என்ன அடி அடித்தாலும் சரி, சிபிஐயாக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி பற்றி வந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களோட கோஸ்டாரோட போன விஷயமா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், சைலண்ட்டாக இருந்தார். எங்களுக்கு தெரியுங்க, அவர் சைலன்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. அவர் சைலன்ஸில் வந்து ஏகப்பட்ட, அதாவது இங்கே வந்து ஓடிட்டே இருக்கும், இங்கே நிறைய தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஷூட்டிங்கில், விஜய் சார் ஷூட்டிங்கில் ஷார்ட் முடிஞ்ச உடனே எல்லோரும், சில பேர், நிறைய பேர் கேரவன் போவோம், நிறைய பேர் அங்கே உட்காந்து பேசுவோம். இவர் செவுத்து பக்கம் சேரை திருப்பி போட்டுட்டு இப்போ கை கட்டிட்டு இப்படி உட்காந்துருப்பார் சைலண்ட்டாக. மேக்ஸிமம் வந்து நம்மளால் ஒரு 10 மினிட்ஸ் கூட அப்படி உட்கார முடியாது. பட் 1 hour 1.5 hours அந்த செவுத்தை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவர் என்ன திங்க் பண்ணுறாரு யாருக்குமே தெரியாது. அந்த சைலன்ஸ்க்கு பயங்கரமான பவர் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். டெஃபினட்டாக மிஸ்ஸைலோட வெரி பவர்ஃபுல். அந்த அவரோட சைலன்ஸ் தான் வந்து இன்றைக்கி அவரோட வெற்றியே. அவர் எல்லாத்துக்கும் பேசி எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா நார்மலாக நடக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி, இல்லை டிபேட் மாதிரியோ அப்படி போயிருக்கும். இப்போ கூட சமீபத்தில் வந்து திருச்சி கலக்கில் சொன்னார், நீங்கள் பேசுங்க, நிறையா பேசுங்க, நிறைய அலிகேஷன் நீங்கள் வைக்க நாங்கள் வளர்ந்துக்கிட்டே வருவோம். அதான் நடந்துச்சு. விஸ்வரூபம் எடுத்திருக்கு டிவிக்கு. ஒன்று பண்ண விஜய் சார்ன்ற ஒரு அந்த நம்பிக்கை பெருசாகிட்டே வந்தது. விஜய் சாரோட வெற்றி பெருசாகிட்டே வந்தது. தாவேக்கான்ற
தனி கட்சி, எந்த கூட்டணி இல்லாத ஒரு கட்சி அப்போது பெருசாச்சு. கூட்டணி வந்தவங்களும் அன்பால் தான் வந்திருக்காங்களே தவிர, நாங்கள் எங்களால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, இல்லை எங்களோட கூட்டணி அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் பேசவே கூடாது. தப்பு, அது வேஸ்ட்டு. அது உண்மை இல்லை. மனசார வந்தாங்க. இந்த நாட்டை வேறு யாரும் ஆண்டக்கூடாது, நல்ல மனுஷன் ஒருத்தர் வர்றார், அவர் ஆளட்டும், அப்படி தான் வந்தாங்க. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, அந்த சைலன்ஸ் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நானே நிறைய விஷயங்கள் எனக்கு ஐ ஓப்பனாக இருக்குது. விஜய் சாரை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம் சைலண்ட்டாக. அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவரோட சைலன்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. தயவு செஞ்சு இனிமேல் யாருமே ஏன் அவர் பேச மாட்டாரு, ஏன் அவர் ப்ரெஸ் மீட் வைக்கல, அதெல்லாம் கேட்காதீங்க. இது பேட்டர்ன். நாங்கள் பிரேக் த ரூல்ஸ், அது உடைக்க தான் வந்திருக்கோம். எங்களோட இயல்பு வேறு. ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் வந்து சிஎம், ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் வெற்றி, ப்ரெஸ் மீட் அப்படி கிடையாது. மக்கள் அன்பு ஒருத்தர்கிட்ட இருக்குது, இவ்வளோ, அது போதும். அவர் வீட்டில் உட்காந்து டிவி முன்னாடி பேசினாலே போதும். நல்லது ஆக்டிவிட்டி எல்லாமே செயலில் இருக்கும்னு சொல்லிட்டாரு. செயலில் தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த செயல்கள் தொடரும், பேச்சு கம்மியாக தான் இருக்கும்.